முகமது அலி ஜின்னா விஷன் இருந்த பாகிஸ்தான் எங்கே தடுமாற ஆரம்பித்தாங்க? ஏன் இந்தியாவோட வந்து அவங்களால போட்டி போட முடியல? இந்த சென்ஸ் எக்கனாமிக்கலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, வேறு விஷயங்களையும் சரி. இது இந்தியாவும் இதுக்கு ரீசன் இருந்தாங்களா சார்? இந்தியாவும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்றால் வந்து நம்ம முரண்பாடிலிருந்து இந்தியாவிலிருந்து பிரிந்து போகும்போது நம்ம பிரிவினை நடக்கும்போது ஒரு போட்டி இருக்கும். ஆனால் வந்து என்ன காரணங்களுக்காக நாம் பிரிந்து செல்கின்றோம் என்பது ரொம்ப முக்கியம். என்ன காரணங்கள் சொல்லும்போது வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவோ, நிலப்பரப்பு அல்லது ஒரு கலாச்சார ரீதியாகவோ இல்லை. ஆனால் ஒரு ஒரு முழுமையான ஒரு கலாச்சாரத்தில் இந்திய கலாச்சாரம், த காமன் இந்தியன் சிவிலைசேஷன் என்ற அடிப்படையில் இருந்த ஒரு இடத்திலிருந்து பிரிந்து செல்லும் பொழுது வந்து மதவாதம் என்பது வந்து தலை தூக்குகின்றது. மத அடையாளம் முழுமையாக. பிறகு மத அடையாளம் என்று தலை தூக்கும் பொழுது வந்து அதை மதவாதமாக போகாமல் பார்க்க வேண்டியது மிக முக்கியம். ஆனால் இந்த மத அடையாளம் என்பது மத கலவரங்களாக உருவாகுகின்றது. மத கலவரம் மத வெறியாக மாறுகின்றது. மத வெறி உண்மையாக ஒரு அடையாளமாக மக்களுடைய இது உணர்ச்சி மக்களுடைய உணர்ச்சி பூர்வமாக எல்லாமே மாறும் பொழுது வந்து ஒரு அறிவு மற்றும் ஆராய்ந்து செயல்படக்கூடிய திறனை மனிதன் இழக்கின்றான். இது ஒரு நாடு இழக்குகின்றது. 2 நாடு, வேறு நாடு, எல்லா நாடுகளும் இழக்கலாம். அதுதான் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு கூட நடந்த ஒரு